இந்த வீடியோ லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோலாம் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். செவ்வாய்க்கிழமை திருப்பூரூர் முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வண்டி எடுத்து வந்து வண்டியை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போனதே இல்லை. வண்டியை காலையிலேயே சர்வீஸ் விட்டுட்டு வந்திருந்தேன். ஈவினிங்காக கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு, பசங்களும் லீவில் இருக்கிறதால பசங்க கூட தான் வந்து இன்றைக்கி கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், இருந்தாலும் ஷேர் ஆட்டோவில் தான் போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னமோ வண்டியில் போகலாம் பசங்களோடன்னு தோணுச்சு. கோவில் வந்து 7 மணி ஆகிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்ததால் 7 மணி ஆகிடுச்சு கோவிலுக்கு போக. முதல் விளக்க போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனால் உள்ளே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததால் சுற்றி மட்டும் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே ஏறி வந்து சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். திடீர்னு வெத்தலை விளக்கு போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. ரொம்ப நாளாக போடலான்னு இருந்தேன், ஆனால் அடுத்த வாரத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். என்னமோ வர வழியில் சரி இன்றைக்கி போட்டுடலாம் முதல் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க வெத்தலையே பறிச்சுட்டு புது அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து அதில் வந்து வீட்டில் பசு நெய் எடுத்திருந்தேன். அந்த நெய்யை தான் வந்து போட்டு வந்து முதல் வாரம் ஏற்றலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரசாதமாக வந்து உடச்ச கடலையும் சர்க்கரையும் தான் வச்சுருந்தேன். அடுத்த வாரத்துலேருந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு பிரசாதம் செஞ்சு சாமியை கும்பிட்டுடணும். கோவிலுக்கு போயிட்டு வந்து நைட்டு வந்து டிஃபன் வந்து குழிப்பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். தோசையாக ஊற்றுறத விட அவங்க அப்பாவுக்கு குழிப்பணியாரமாக ஊற்றி கொடுத்தா கொஞ்சம் பிடிக்கிது. கொஞ்சமாக கார சட்னி அவங்களுக்கு மட்டும் அரைச்சிட்டு பசங்களுக்கு பணியாரம் ஊற்றி கொடுத்துருந்தேன். ரொம்ப வெயில் இருக்கிறதால வந்து வெளியிலேயே தான் இப்போல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. வீட்டுள்ள உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப அனலாக இருக்குது. ஒன்று ஏசி ரூமில் போய் உட்கார வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அதிகமாக ஏசி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த அளவுக்கு கரண்ட்டு பில் இந்த மந்த்து வரப்போகுதுன்னே தெரியல. வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் ஜாக்கி எவ்வளோ தான் இடம் இருந்தாலும் அந்த முதல் படிக்கட்டில் தான் வந்து படுக்கிறேன். எத்தனை வாட்டி திருத்தி விட்டாலும் அங்கே தான் வந்து படுக்கிறேன். அது ஏன்னே தெரியல. ஒரு சில நாயெல்லாம் வந்து சொல்கிற பேச்சு கேட்கும். எங்கள் ஜாக்கி வந்து அவன் சொல்கிறத தான் நாங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு செட்டு வெந்ததுக்கப்புறமே அவங்களுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து நான் எனக்கு அடுத்தது ஊற்றிட்டுருந்தேன். மறுநாள் காலையில் பாத்திரம் தேய்ச்சி எடுத்து கவுத்து வச்சுட்டேன். அப்பப்போ தேய்க்கிறது இப்போ ஸ்டாண்டாக இருக்கிறதால ஈஸியாக எடுத்து கவுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பால் பாட்டிலெல்லாம் வந்து தனியாக ஸ்ட்ரெயிட்டாக அழகாக நிற்க வச்சு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது என்னமோ தெரியல, எங்கள் அத்தை நான் நீட்டாக வச்சுருந்தாலே அவங்களுக்கு பொறுக்காது. ஏதோ ஒரு அழுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து திருப்பி வீட்டில் நான் அழகாக அடுக்கி வச்சுருக்கிறதுக்கு நடுவில் வச்சாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே காலையிலே கொஞ்சம் கோச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்போ வருவாங்கன்னு தெரியலை. புதன்கிழமையில் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்கில் பிரியாணி பண்ணிவிடுவேன். காலையில் வந்து ஸ்கூலுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஈவினிங்கில் பிரியாணி பண்ணால் பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாக இருந்தால் அவருமே நைட்டில் சாப்பிடுவார். ஈவினிங்காக கொஞ்சம் போய் புதினா அப்புறம் தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். புகழ் விளையாடிட்டே இருந்தான். இந்தான்ட்டு அவன்கிட்ட 2 கொடுத்து அழகாக இலையை மட்டும் கிள்ளி இந்த கவருள்ள போடு புகழ் சொன்னோடனே புகழ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் போட்டு விட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கையில் தூக்க வேண்டிய துணி கொஞ்சம் இருந்தது, அதை தூச்சிட்டு பசங்களோட லஞ்ச் பேக்கை ஊற வச்சுருந்தேன். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சா நல்லா அழுக்கு போயிடும். இந்த மாதிரி வெளியில் துணி துவைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாத்ரூம் உள்ள துணி துவைக்கிறது எனக்கு செட்டே ஆகாது. அதனால் எனக்கு இந்த மாதிரி கல்லை வெளியில் போட்டால் அதை அழகாக துவைச்சிட்டு அது இங்கேயே அலசி காய வச்சுட்டு வந்துட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாமானுமே முடிஞ்ச அளவுக்கு வெளியில் தான் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்து போட்டு தேய்ப்பேன். சிங்கில் நின்றுட்டு தேய்க்கிறதோட இந்த மாதிரி உட்காந்துட்டு நல்லா அண்ணன் கூட தண்ணியில் நல்லா அலசி எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா சிக்கனை வாங்கிட்டு வந்து சிக்கனை அலசிட்டு நைட்டு வந்து பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு. முட்டையை வேக வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் வந்து சிறுபருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டு வந்து ஒரு கேசரி மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மறுநாள் அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஒரு 2 நாள் மட்டும் அக்கா வீட்டில் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு லீவ் வந்து 15 டேஸ் தான் கொடுத்துருந்தாங்க. லீவ் எப்படி தான் போகுதுன்னே தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.